ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாகும். கலிலேயா பகுதிக்கு வந்த இயேசு கப்பர்நகூமில் பேய் பிடித்திருந்த ஒருவரை குணமாக்குகிறார். பேய் இவரோடு பேசுகிறது, நாசரேத்தூர் இயேசுவே, எங்களை ஒழிக்கவா வந்தீர் என்று. இவனை விட்டு போ என்று ஆண்டவர் சொன்னதும் அவனை விட்டு அது போகிறது. இயேசுவினுடைய இந்த அதிகாரம், இதைதான் மக்கள் பார்த்து திகைத்து போகிறார்கள். இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? சாதாரண மனிதர்கள் பேயை பல்வேறு விதங்களிலே ஓட்டுவதும், அது உண்மையாகவே பேய் போய்விட்டதா என்றெல்லாம் செய்கின்ற பல்வேறு வித்தைகளும் சடங்குகளும் உண்டு. ஆனால் இங்கே வித்தைகளோ சடங்குகளோ அல்ல, ஒரே ஒரு வார்த்தை. உலகத்தையும் உலக உயிர்களையும் படைத்து ஆள்கின்ற கடவுளின் திருமகன், அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வெளிவந்ததும் அனைத்தும் கீழ்ப்படுகின்றது, பேயும் சேர்ந்து. பேய் அவனை விட்டு ஓடிவிடுகிறது. ஆண்டவருடைய வாக்கினுடைய சக்தியை அந்த மக்கள் பார்த்து அசந்து போகிறார்கள். இன்றும் ஆண்டவரின் வாக்கு இப்பேற்பட்ட சக்தியோடு தான் வெளிவருகிறது. இன்றும் பேய்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, நோய்கள் தீர்ந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இயேசுவினுடைய வார்த்தைகளை கேட்டால் இன்றும் பசாசுகள் நடுநடுங்குகின்றன. இயேசுவினுடைய வார்த்தைகளை நம்பிக்கையோடு நாமும் சொன்னால் இன்றும் சாத்தான் மனிதர்கள் ஓடிவிடுவார்கள். இயேசுவோடு இருந்தால் சாத்தானுடைய மனிதர்கள் ஓடுவார்கள். அந்த இருக்கின்ற ஒரு வாழ்வு முறையை நாம் வைத்து கொள்ள வேண்டும். இயேசுவோடு அமர்ந்து தியானிக்கின்ற முறை, இயேசுவினுடைய வார்த்தைகளை ஆழ்ந்து தியானிக்கின்ற முறை, அந்த இயேசுவோடு நாம் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையில் நாம் பேசுகின்ற வார்த்தைகளில் கடவுள் வாழ்வார். மம்வழியாய் கடவுள் என்றும் செயலாற்றுவார். நம்வழியாய் என்றும் பேய்கள் பறந்து ஓடும், நோய்கள் பறந்து ஓடும். இயேசுவோடு இருக்க கற்றுக்கொள்வோம். இயேசுவினுடைய பிள்ளைகளாய், சீடர்களாய் ஒவ்வொரு நாளும் நாம் உருமாற கற்றுக்கொள்வோம். நம்முடைய பலவீனங்கள், பாவங்கள், குறைகள், குற்றங்கள் இவைகளையும் தாண்டி இறைவன் நம்மை அன்பு செய்கிறார் என்ற மனநிலையோடு நாம் வாழ்வதுதான் இன்றும் ஆண்டவர் நம்வழியாய் செயலாற்றுவதனுடைய அர்த்தமாகும். எங்களை நேசிக்கின்ற விண்ணகத் தந்தையை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்களை படைத்து பராமரிப்பதற்காகவும் எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காகவும் நன்றி. முது கோடும் நெடுங்கடியும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. முது சக்திக்காக நன்றி, முது வல்லமைக்காக நன்றி, முது ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை நீர் பயன்படுத்துவதற்காக நன்றி. முது ஆவி எங்களில் புகுந்து எங்களை தைரியமாக்குவதற்காக நன்றி. முது பிள்ளைகளாக உருமாற்றுவதற்காக நன்றி. ஆண்டவரே, உமது சக்தியை நாங்கள் உணர்ந்து கொண்டு உமது வார்த்தையை எடுத்துரைக்கவும், எடுத்துரைக்கின்ற வார்த்தை வீரியமிக்க வார்த்தைகளாக அமையவும் எங்களை பயன்படுத்தும், எங்களை உருவாக்கும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.